சொல்றார். விதானம் ரங்கேஷ அதிகதவதா வெங்கடகவேஹே ஸ்புரத் வர்ணம் பக்திரே பரிகலயதாம் ஞாசதிலகம் இஹ அமுத்ராபி ஏஷ பிரணத ஜன சிந்தாமணி கிரிஹி ஸ்வபர்யங்கே சேவாம் திசதி பணிபர்யங்க ரசிகா. பணிபதி ஆதிசேஷன். ஆதிசேஷ படுக்கையில் எழுந்துள்ளிருக்கிற பெருமான் அடியனுக்கு இத்தை கொடுக்கட்டும். வெங்கடேச கவியா இருந்து இந்த பிரபந்தத்தை பாடியிருக்கேனே, இந்த பிரபந்தத்தை யார் பாடுறதா இருந்தாலும் இக அமுத்ராபி, இக ஸ்ரீரங்கத்திலே, அமுத்திர வைகுந்தத்துக்கு போன விற்பாடு ரெண்டு இடத்திலையும் திருவரங்கநாதனுடைய கைக்கண்டங்களை விடாமல் கொடுக்கட்டும். அதனால ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே முக்கியத்துவம் கைங்கரியத்துக்கு தான். ஏன்னா பிரபத்தி நாம அனுஷ்டிக்கிறதே எதுக்கு? இப்போ மேற்கொண்டு கைங்கரியம் பண்ணணுங்கிற எண்ணத்தோட தானே. ஸ்ரீமன் நாராயண சரணு சரணம் பிரபத்தின்னு பிரார்த்திச்சிட்டோம், சரணாதி பண்ணிட்டோம். அடுத்த வரி இன்னும் முக்கியம், ஸ்ரீமதே நாராயணாய நம. அதுதான் கைங்கரியத்தை பிரார்த்தித்தல். ஸ்ரீமன் நாராயண சரணம்னு சொல்றது சரணாகதி. சரணாகதி பண்ணா எந்த பலத்தை வேணாலும் கொடுக்கும். திரௌபதிக்கு பலம் கொடுத்தது வஸ்திரம், தர்மபுத்திரனுக்கு பலம் ராஜ்யம், விபீஷணனுக்கு பலம் ராமானுவிருத்தி, லக்ஷ்மணனுக்கு பலம் ராம கைங்கரியம். இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பலம். கஜேந்திரத்துக்கு பலம் பகவத் கைங்கரியம். இப்படி யாருக்கா இருந்தாலும் சரணாதி பலத்தை கொடுத்துரும். ஆனா நாம என்ன கேட்க போறோம்? ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும்னா தெளிவலரவி திருவேங்கடத்து எழில்கள் சோதி எந்த தந்த தந்தைக்கே எல்லா தேசத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா படிகளிலும் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜித சகலவிதமான கைங்கரியங்களையும் செய்ய பெறுவேன் ஆக வேண்டும் என்ன பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறதா ஸ்ரீமதே நாராயணாய நம. அதனால முன் வாக்கியத்தை விட பின் வாக்கியம் ரொம்ப முக்கியம். சரணாகதியாவது ஒரு தரம் பண்ண போறோம். ஆனா கைங்கரியம் அன்னன்னைக்கு பிரார்த்தித்து வாங்கிட்டே இருக்கணும். அது இந்த லோகத்திலும் அந்த லோகத்திலும் கிட்டும். அவசியம் ஞாச திலகத்தை நன்கு அடியார்கள் அனுசந்தானம் பண்ணி ஸ்ரீரங்கத்துல கைங்கரியத்தையும் பெறணும். இத முன்னோடியா வெள்ளோட்டமா வச்சுட்டு வைகுந்த கைங்கரியத்தையும் பெற வேண்டும் என்ன இங்க எழுந்தருளி இருக்கும் சுவாமி திருவடிகளிலேயே பிரார்த்தித்துக் கொள்வோம். அடுத்து இப்போ பகவத் தியான சோபானம். சோபானம்னா படிக்கட்டு. பகவான தியானிப்பதன் படிக்கட்டு. அப்படின்னா பெரிய பெருமாளுடைய திருமேனியில் ஒவ்வொரு அவயவமாக படிக்கட்டாக கொண்டு ஏற வேண்டும். காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டரு முதலவந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே. திருப்பாணாழ்வார் அப்படிதான் பாடினார். இப்ப இந்த பிரபந்தத்துக்கே ஒரு தனி சிறப்பு. பகவத் தியான சோபானத்திலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, பெருமான தியானிக்கிறோம். எதற்காக தியானிக்கணும்? நம்ம உள்ளத்தில் கீழே ஒரு விஷயம் ஒரு 3/4 மணி நேரம் மொழி சொன்னேன். சரீரத்தின்படி நம்ம ரஜசு தமசு சாத்திகனா இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, மனசை சாத்திகமா ஆக்கலாம் பார்த்த முடியும். அது எப்படி ஆக்கனால் 2 வழி. ஒண்ணு ஆகார சுத்தி, இன்னொன்னு பகவானுடைய திருமேனி தியானம். ஆகார சுத்தமா இருந்தா மெதுவா சத்துவகுணம் வளர்ந்துட்டே வரும். பெருமானுடைய திருமேனியை தியானிச்சுட்டே இருந்தா சத்துவகுணம் வளரும். இது என்னமா சாத்தியமாகுது? இப்ப இந்த இடத்துக்கு வெள்ளை அடிச்சிருக்காளோ, எல்லா இடத்துலையும் அடிச்சிருக்காளே, இது இப்ப மாத்தி சரி நீளமாக்கணும். 4 வருஷம் ஆகுது, புதுசா அடிக்கணும்னு ஆசைப்படுறான்னு வச்சுக்கணும். நீளம் அடிக்கணும்னா இப்ப நீல சாயத்தை கொண்டு பூசணும். பூச முதல்ல இந்த மஞ்சளா இருக்கிறது கொஞ்சம் மாறும், அப்புறம் கொஞ்சம் வெளுப்பாகும், அப்புறம் கொஞ்சம் நீளமாகும், அப்புறம் நல்லா நீளமாகும், அப்புறம் இருள் நீளமாயிடும். அப்ப பூச நீளத்தை பூச வெள்ளையே நீளமாயிடுறது. அதே போல நம்ம உள்ளத்துல சகப்பா இருக்குன்னா ரஜோகுணம்னு அர்த்தம், கருப்பா இருக்குன்னா தமோகுணம்னு அர்த்தம், வெளுப்பா இருக்குன்னா சத்துவகுணம்னு அர்த்தம். பெருமான் திருமேனி முழுக்க வெளுப்பு வெளுப்பு வெளுப்பு, சுத்த சத்துவம், எங்கும் சத்துவம். அப்ப அவருடைய திருமேனி நம்ம தியானிக்க அவருடைய வெள்ளச்சாயம் நம்முடைய சிவப்பு மனசுல பூசிண்டே வரும் இல்லையோ, அவர் வெள்ளச்சாயம் நம்ம கருப்பு மனசுல பூசிண்டே வரும். பூச அந்த சிவப்பு மாறும், பூச கருப்பு மாறும், வெளுப்பாயிடும். இதுக்குதான் பகவத் தியானம் முக்கியங்கிறார். நம்ம மனசு சத்த குணத்துல திளைக்கணும்னால் எம்பெருமானுடைய திருமேனியை தியானிக்கணும். மற்ற பேரை தியானிச்சா சமயம் எழுத்து வீட்டுக்காரன் நான் தியானிக்கிறேன், நீ எதுக்கு இப்ப பெருமாளேன்னு சொல்றீங்கன்னா அவர் மறுபடியும் இதே வெளுப்பு சிவப்பு கருப்பு அப்படி இருந்துச்சு, அவரை சாதிச்சா எனக்கு இருக்கிற சிவப்பு போறாதுன்னு அவரு வேற வந்து ஓட்டிட்டுனா, இதனாலதான் வேற யாரையும் தியானிக்கிறதே இல்லை. யாரு சுத்த சத்துவமா இருக்காரோ சத்துவகுணத்தோட இருக்கிறவரை தியானித்தால் தான் நமக்கும் சத்துவகுணம் வரும். ஆனந்தமா இருக்கிறவாளை பார்க்கணும். துக்கத்துல துவண்டு போனவாளையே தியானிச்சுட்டு இருந்தோம்னா அவரே கட்டத்துல இருக்க. மேல நான் நினைச்சிருந்தா
சிலர் திருப்தியா பேசிப்பா, அவளோட கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தா நமக்கு அப்படி பறக்கிற மாதிரி இருக்கும். வேற எடுத்து என்ன சௌக்கியமா இருந்தா கூட அழுது புலம்பிடுவா. இது சரியில்லை, அது சரியில்லை, இப்படி பெருமாள் பண்ணிட்டாரு, அப்படி மழை வந்தாலும் இல்லை, மழை வளர்ந்தாலும் இல்லை, எத்தனை இல்லைட்டாலும் முத்துமே சொல்லுண்டு என்ன மட்டும் பெருமாள் கட்டப்படுத்துறாருவா. இவர் மட்டும்தான் நன்னாவே வச்சிருக்காரு. ஆனா சொல்லிக்கிறது என்ன மட்டும் கட்டப்படுத்துறாருன்னா என்னவா இருந்தாலும் சந்துட்ட சித்தனா இருக்கணும்னு பாகவத புராணம் சொல்றது. இருப்பதை கொண்டு நன்னா தான் பெருமாள் வச்சிருக்காரு. சொல்லிட்டா பாருங்க, ஏன்னா மனுஷனா பிறக்க வச்சுட்டியே, பாக்கியம்லேருந்து மாத்திட்டியே, குதிர்ட்டிலேருந்து மாத்திட்டியே, ஆச்சாரிய சம்பந்தத்தையும் கொடுத்துட்டியே, இன்னும் கொஞ்சம் தானே மிச்சம். இத்தனை பண்ணதையும் அந்த கொஞ்சத்தையும் முடிச்சு சேர்த்து விட கூடாதுன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். அதை இன்னொருத்தர்கிட்ட கேட்க போனா முதல்ல இந்த பண்ணவாட போய் கேட்டு அவர் சொல்ல மாட்டாரா? அந்த கொஞ்சம் தான் சுவாமி எங்களாலேயும் முடியாதுங்குவா. மோட்சம் தர்ற கொஞ்சம் மத்த எந்த தேவதையினாலும் முடியாது. பரதேவதையான திருவரங்கநாதன் ஜனார்தன பெருமாள் தான் மோட்சம் கொடுக்கறதுக்கு முடியும். ஆகவே பெருமானுடைய திருமேனி தியானம் என்ன நல்லது பண்ணும்? ஒவ்வொரு இடமா நினைக்க நினைக்க அந்தந்த வெளுப்பு நம்ம பேர்ல ஒட்டிக்க போறதுன்னு அர்த்தம். அப்ப மெதுவா சத்துவகுணம் வளரும், மனசு பண்படும், மனசுல இருக்கிற ரஜஸ் தொலைஞ்சுபடும், தமசு தொலைஞ்சுபடும், தெளிவான சித்தம் ஏற்படும். நம்ம சாத்விகாடா இருக்கான்னு எப்ப தெரியும்? ஆனந்தமா இருக்கும் இருந்தாலே சாத்விகனா இருக்கும்னு அர்த்தம். என்ன சந்தோஷப்படுறதுக்கு இருந்தாலும் அதுல ஒரு குறை கண்டுபிடிக்கணும் பாருங்க, இவனுக்கு சத்துவகுணமே இல்லைன்னு அர்த்தம். சந்தோஷப்படுறதுக்கு இல்லாட்டாலே சந்தோஷப்படணும் அப்படின்னா சாத்விகன். பார்த்தா எதுல இருக்கிற நல்லதுன்னு நம்ம மனசுக்கு படணும், சாத்விகன். யாரோட பேசிட்டு இருந்தாலும் நம்மால வாழ்க்கை ஒரு புத்துணர்ச்சி வரணும், சாத்விகன். பேசினாலே இனிமே அவரோட பேசுறது இல்லை அப்படின்னு வந்தா ராஜசன், தாமசன். இதுன்னு நாமளே கண்டுபிடிச்சுக்க வேண்டியதான். அப்ப பெருமானுடைய திருவேணி சுத்த சத்துவம். அதை நினைக்க நினைக்க நம்ம மனசு சாத்விகமாடுறது இல்லையோ. அதனாலதான் இந்த பிரபந்தமே, இந்த ஸ்தோத்திரமே முக்கியம். அதை தேவ பெருமாள்கிட்ட வைத்திருக்கலாம், திருவேங்கடமுடைய இடத்துல வைத்திருக்கலாம். ஆனா என்ன பண்ணாலும் ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு சயன திருக்கோலத்தில் இருக்கிற விருப்பம் இன்னொன்னுத்துல போகாது. அது பாசுரத்திலேருந்து தெரியுது, ஆச்சாரியோட ஸ்ரீசூக்தியிலேருந்து தெரியுது. நின்னா நல்லாத்தான் இருக்கார். வாஸ்தவம் நாளைக்கு நம்ம ரெண்டு பெருமாளையும் நின்ன பெருமாள் தான் பார்த்து ஆகணும். இதுதான் நாளைக்கு சொல்லிக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற பெருமாள் இப்ப சயன பெருமாள் இருக்கு, நாளைக்கு திருவேங்கடையான் வரைச்ச வேற ஏதான்னு சொல்லிக்கலாம். இப்ப பார்த்து இப்போதைக்கு சயன திருக்கோலம் தான் சிறந்தது. பெரிய பெருமாளும் சயனிச்சிட்டு இருக்காரு. இப்போ அவ்வளவு ஏன் இப்போ திருவேங்கடமுடையான் முன்னாடி நின்றுதான் ராமானுஜர் வேதார்த்த சங்கிரகம் விண்ணப்பம் செய்தார். அதுவே அசேஷ சிதச்சித்து வஸ்து சேஷினே சேஷசாயினே நிர்மலானந்த கல்யாணதையே விட்டவே நமகான்னு முதல் மங்கள ஸ்லோகம். மங்கள ஸ்லோகத்துல சேஷசாயினேன்னு கூப்பிடுறாரு. நின்று இருக்கிறது திருவேங்கடமுடையான், ஆனா அவர் சொல்லிட்டு இருக்கிறது சேஷசாயியா இருக்காரு. சேஷசாயி பெரிய பெருமாள் அப்படின்னா இவர் மனசு அங்கேருந்து மாறவே இல்லைன்னு அர்த்தம். தென் அரங்கமென்னில் மயலே பெருகுமி ராமானுஷன் ராமானுஷன் அதிபாசம். அரங்கம்னு சொன்னா அவருக்கு ஒண்ணுமே புரியாதான், நாட்டியமே ஆட ஆரம்பிச்சுக்கிறோம். அதனால திருவேங்கடத்துல போய் நின்றாலும் எங்க ரங்கநாதனா சயனிச்சுட்டு இருந்தாலும் திருவேங்கடமுடையான் சமாதானப்படுத்திக்கிறார். வாஸ்தவம் ஆதிசேஷ பர்யந்தம் நம்ம மலை ஆதிசேஷன் அதை சொல்ல. அதனாலதான் அவர் அந்த ஞாபகம் வச்சிருந்தாலும் அசேஷ சிதச்சித்து வஸ்து சேஷினே சேஷசாயினால் சேஷசாயி வாஸ்தவம். ஆனா இங்க சாயி இல்லை, நின்றுட்டுதான் இருக்கா, சயனிச்சுட்டு இருக்கலே. ஆனால் சயன திருக்கோலத்தில் ஆழ்வார்களுக்கு ஈடுபாடு அதிகம், ஆச்சாரியர்களுக்கு அதிகம் தான். எங்கு பாடினார்? இப்ப திருக்குடத்தை சயன திருக்கோலத்தில் இருக்கார். அது பாடசி வாழ்வார் ஆறாவமுதே அடியேனுடலன் நின்பார் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெர்மாலை சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீ திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கிடந்ததோர் கிடையடகு அரவின் அனமிச மேய மாயனார். எங்க பார்த்தால் இந்த அரவின் அனமிச மேய மாயனார் ஆதிசேஷன் சயன திருக்கோலத்துக்கு அத்தனை ஏற்றம்தான். ஆழ்வாரு திருமணிசி ஆழ்வார் சேவிக்க போறச்சே பிரார்த்தித்தார். கடந்த கால் நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலம் எனமாய் இழந்தமை குறுங்கவோ விலங்குமால் வரச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குழந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசி வாழ்கேசனே தேவரில் கிடந்தவாறே ஆச்சரியம் நின்னவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பரியன ஒன்னலா உருவாய் அருவாய நின் மாயங்கள் நின்று நின்று நினைகின்றேன் உன்னனை எங்கரன் நினைப்பன் பாவியர் கொன்னனங்குறையாய் உலகமுண்ட ஒன் சுடரே நம்மாழ்வாருடைய பாசம். அப்ப கிடந்ததே அழகு. அந்த அழகுல ஒவ்வொரு அவயவமா பாடிட்டு வருகிறார். இப்போ ஒரு 2-3 ஸ்லோகங்கள் மட்டும் பார்ப்போம். அந்தர் ஜோதி கிமபி யமினாம் அஞ்சனம் யோக திருஷ்டே சிந்தாரத்னம் சுலபமிக நான் சித்தி மோக்ஷானுரூபம் தீனாநாத வியசன சமனம் தெய்வதம் தெய்வதானா திவ்யன் சக்ஷுபு ஸ்ருதி பரிஷதாம் திருஷதே ரங்கமத்தியே ரங்கமத்தியே திருவரங்கத்துக்கு நடுவில் திருஷதே நன்கு நடுவுல கிடக்கிறாரு. அவர் எப்படி இருக்கார்? அந்தர் ஜோதிஹி கிமபி யமினாம் அஞ்சனம் யோக திருஷ்டே யோகத்தினால பெருமானம் பாக்குறவாளுக்கு அஞ்சனம் மை எழுதி நாப்பலையாம்.
கண்ட நன்னா மை எழுதுண்டா கூர்மையா பார்வை தெரியுங்கிற அளவுக்கு. அது போல ரங்கநாதரே மை. யோக திருஷ்டியால் அவரை பார்க்கிறவர்களுக்கு மை போன்றவராய். அந்தர்ஜோதி கிமவி அந்தர்ஜோதி, யாருடைய உள்ளத்துக்குள்ளும் சோதி போன்று விளங்குபவராய். ஹிருதயத்துல பிரகாசிக்கிறார். ஞான கண்களுக்கு மை போன்றவரா இருக்கார். இக ந சுலபம் சித்தி மோட்ச அனுரூபம், ரொம்ப சுலபமா இந்த லோகத்து அனுபவத்தையும் வைகுந்த அனுபவத்தையும் நமக்கு கொடுப்பவர். சிந்தா ரத்னம், நினைத்தவர்களுக்கு நினைத்ததை கொடுக்கும் தேய்க்கும் மணி. சிந்தாமணினாலே நம்ம விளக்கு ஒண்ணு வச்சுருப்பா, தேய்ச்சா என்னமோ கொடுக்கணும். ரொம்ப நாளா கதை பேசிட்டு இது உண்மையான விளக்குது. இவர்தான் சிந்தாமணி. இந்த சிந்தாமணியை பிரார்த்தித்தா எத்த கேட்டாலும் கொடுக்கிறாரு இல்லையோ. என்ன சித்தி மோட்சான ரூபம் தீனாநாத, தீன அநாத வியசன சமனம். யாரு தீனர்களா இருக்காளோ, நாதனற்றவர்களா இருக்காளோ அவர்களுடைய துன்பத்தை எல்லாம் போக்கும் தெய்வதம் தெய்வதானா திவ்யம் சக்ஷு. அந்த பெருமானுடைய திவ்யமான கண்கள் நம்ம எப்போதும் காக்கட்டும் ரட்சிக்கட்டும். சமுதாயமா பாடுட்டார். இந்த ஸ்லோகங்களை எப்படி பிரிச்சு பார்த்துக்கணும்னா, ஒன்னும் சமுதாய சோபையை சொல்றார், இன்னொன்னு அவயவ சோபையை சொல்றார். அவயவ சோபைன்னா தனித்தனியான அவயவங்கள், அது அழகா இருக்கு. சமுதாயம்னா மொத்தமா சேவிச்சு அழகா இருக்கு. ரெண்டுமே திருப்பாணாழ்வார் பாடினார் வந்து. முதல் போஷனத்தில் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணின் உள்ளனா ஒக்குன்னான்னு தொடங்கினார். அரைச்சி வந்த ஆடையின் மேல் சந்தமாகவே சிந்தனையே மந்திபாய் வடவேங்கட மாமலே அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி. இது ஒன்னொன்னு ஒவ்வொரு அவயவம். ஆனா அதெல்லாத்தையும் தாண்டி பாடும்போது பரியனாகி வந்த அவுணனுடல் கண்ட அமரற்கரி ஆதிப்பினான் அரங்கத்தமரன் முகத்து கரியவாகி புடவரந்து விழுந்து செப்பரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்யதான கண்கள் வரைக்கும் பாடுட்டார். பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டரு முதலபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள். அதுக்கப்புறம் ஆலமாமரத்தின் நிலமேல் உருபாலகனாய் ஞானமேழும் உண்டான் அரங்க தரவினையான் கோலமாமணியாரமும் முத்துத்தாமமும் முடிவின்றதோர் எழில் நீல மேனியையோ நிறகொண்டதன் நெஞ்சினையே. பெருமாளை தியானம் பண்ணச்சே ரெண்டு வகை உண்டு. ஒண்ணு அவயவ தியானம், இன்னொன்னு சமுதாய தியானம். திருமேனி முழுக்க நன்னா இருக்கணுமே. இதுக்கு லாவண்யம்னு பேரு, இதுக்கு சௌந்தர்யம்னு பேர். ஆழ்வார் பெருமாள் ஒவ்வொரு குணமா சேவிச்சுன்னு வரார். அதுல திருக்குறுங்குடி நம்பிதான் லாவண்யம்ங்கிற குணத்தை காட்டினார். ரொம்ப அழகா இருக்கும். நம்பியை சேவிச்சுன்னா மூலமூர்த்தி நிகழா சேவிச்சுட்டே இருக்கலாம், அப்படி இருக்கார். இதே சௌந்தர்யம் நாகப்பட்டினத்துக்கு போனோம்னா சேவிக்கலாம். திருநாகை அழகியார்னு சொன்னவராச்சோ ஒருவர் அழகியவான்னு திருமங்கை ஆழ்வார் 10 பாசுரம் பாடியிருக்கார். அந்த பெருமாள் தான் அவயவம் அவயவமான்னு என்ன இருப்பான். திருக்குறுங்குடி நம்பி நடத்தே பரமசுந்தரமா இருக்கார். சௌந்தர்யம் ஒரு இடத்தில், லாவண்யம் ஒரு இடத்தே. இந்த ரெண்டுமே சமுதாய சோபை அவயவ சோபைன்னு சொல்லுவார்கள். அதை சேவிச்சவர் தான் இப்ப பாடிட்டு இருக்கார். பெருமானிடத்தில் அவயவம் அவயவமா சேவிச்சுன்னு வந்துட்டேன். கடைசியா நீலமேனி ஐயோ நிறகொண்டதன் நெஞ்சினையே. திருமேனி முழுக்க சொன்னது சமுதாய சோபை, அவயவம் அவயவமா சொன்னது அந்தந்த தனித்தனி அவயவத்துக்கு இருக்கிற சோபை சௌந்தர்யம், லாவண்யம் முழுக்க சொன்னது. இப்போ இத பத்தி பராசர பட்டர் சொல்லும் போது ஒரு அர்த்தம் சாதிக்கிறார். நம்ம தனித்தனியா சேவிச்செல்லாம் முடிக்கவே முடியாது. அதனால லாவண்யத்தை அனுபவிக்க போனோம்னா ஒரு சுத்தி வந்துடலாம். இப்போ ஒவ்வொரு இடமா போறதுக்கு முடியல, ஒரு கப்பல்ல ஏறி உட்காந்து அப்படி ஒரு சுத்தி காமிச்சிட்டு வந்துடுறாங்க. இப்ப நம்ம ஆகாய விமானத்துல போறோம், கிட்ட இருக்க எல்லா ஊரையும் பார்த்துட்டு அயோத்தியா மதுரா பிருந்தாவனம் எல்லாம் சேவிச்சா சுவாமின்ட்ட. தனித்தனியா போலையானா அவ்வளவெல்லாம் வட்டியில தெம்பில்ல போக முடியல, மேலே மொத்தமா கை கூப்பிட்டேன்ற அளவுக்கு அவ்வளவுதான் நம்மளால முடியுமா? அப்போ பெரிய பெருமாளை முழுக்க சேவிச்சு கை கூப்பிடலாம், தனித்தனி அவயவமா சேவிக்கலாம். இது எதுக்கு பயன்படும்னால், ஒருவேளை தினமுமே நம்ம கோவிலுக்கு போறோம், ஸ்ரீரங்கத்துல இருந்துட்டோம், வாய்ப்பு கிடைச்சுன்னு வச்சுங்களேன். ஏன் வேண்டாம் கசகரதான் இல்லையோ தாராளமா போகணும்னா தோன்றது. அங்க போலாம் சுவாமி. நித்தியம் கோவில்ல போய் அதே பெருமாளை எப்படி சேவிக்கிறதுன்னு அவரே தானே சேவிச்சது. காரணம் அதுக்கு தான் அவர் வழி சொல்லி கொடுக்குறார். முதல் நாள் போறச்சே திருக்கமல பாதத்தை சேவி, அடுத்த நாள் போறச்சே அரைச்சி வந்த ஆடைய சேவி, அடுத்த நாள் போறச்சே உந்தி தாமரைய சேவி, அடுத்த நாள் போறச்சே உதரவந்தனத்தை சேவி, அடுத்த நாள் திருமார்ப சேவி, அடுத்த நாள் கழுத்து சேவி, அப்புறம் வாய சேவி, கண்களை சேவி, திருமேனி முழுக்க சேவி, எல்லாம் சரி. 11ஆம் நாள் அதுதான் இவ கேட்பான். இந்த 10 நாளும் பண்ணிட்டா மாதிரி நினைச்சு விடுவான். 11ஆம் நாள் திரும்ப திருக்கமல பாதத்தை சேவி. அதான் வழியே தவிரார். அப்போ திரும்ப சுழற்சியானால் அது என்ன கசக்கிறதா இல்லையே, நன்னத்தானே இருக்கு. இப்ப கரும்பு தின்னா அறான்னு கூறி கொடுக்க போறாளா? அப்ப திரும்ப அதே அப்படியும் அவசியம் இல்லை. இப்ப இது 10 பாட்டு. இதே பெரியாழ்வாருடைய பாஷா சீதக்கடலுள் அமுதன்ன தேவைக்கு பார்த்தால் 21 அவயவங்கள் பாடுறார்.
கண்ணனை கொண்டு தொட்டுல சேர்த்துட்டு யசோதை எல்லாரையும் கூப்பிட்டு காக்குறான். பேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும் பாதகமலம் வந்து காணீரே, அதோ கண்ணனுடைய முழந்தாள் இருந்தவா காணீரே, மூக்கு இருந்தவா காணீரே, கைத்தளத்திலே நீ இருந்தவா காணீரே. என்னைத்தான் சின்ன குழந்தை இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு 21 இருக்கு. ஆச்சு இதன் படிக்கு 10 நாள் போயிடுவாங்க, அதன் படிக்கு 21 நாள் போயிடுவாங்க, 31 நாள் ஆயிடுச்சு சொல்லி இப்போ 31 நாள் கழிச்சு 32 என்ன நாள் இதன் படி பண்ணி பாருங்க. தானே 32ஆம் நாள் தாராளமா அனுபவிக்கிற மனசு வந்துடும். இதை நம்ம பண்ணாத்தினாலதான் அடுத்த 31ஆவது நாளே கடிகள் இருக்கும். இதை பண்ணி பார்த்துட்டோம்னா அப்பொழுதுக்கு அப்பொழுது 6வது தினம் வரும். எத்தனை தடவை சேவிச்சாலும் அப்பப்ப புதுசாத்தானே இருக்க போறார். கடைசியில ஸ்லோகத்துல சாதிக்கிறார், பாதாம்போஜம் ஸ்பிருஷதி பஜதி விரகதி சனைர் ஊர்த்வம் அபேதி நாபிர் பக்ஷஸ்யாஸ்தே வலதி புஜயோர் மாமிகேயம் மனிஷா பக்த்ராபிக்யாம் விபதி பகதே வாசனாம் மௌலிபந்தே. நான் திருவடியை சேவிக்க போனேன்னா ஒன்னொன்னு என்ன தானே மேல இழுத்துன்னு போச்சுங்கிறார். நாம மேல ஏறினாத்தான் வர முடியும். ஆனா அந்த இது வச்சிருந்தாலும் வச்சுக்கோங்க, ஒரு விச வச்சிருக்காடு யந்திரம், அதுக்குள்ள ஏறி உட்காந்து அழுத்தினோம்னா தானே தூக்கி போடும். நான் சத்தம் போட்டாலும் நிற்காது, அது போகணும்னா கொண்டு போய் விட்டுருமோ இல்லையோ. பெரிய பெருமாள் திருமேனி அப்படித்தாங்கிறார். நான் திருவடியில போய் நின்றுட்டேனால் அது தானே முழங்கால போய் சேர்த்துரும், அது தானே தொடையில சேர்த்துரும், அது தானே இடையில சேர்த்துரும், அது தானே நாபியில சேர்க்கும், அது தானே திருமார்பில சேர்க்கும். அது தானே மேல மேல கூட்டின்னு போய் பெருமாளுடைய திருக்கண்கள்ல படுத்தி அனுகிரகத்தை பெற்று மோட்சமே கொடுத்துருங்கிறார். நாம அப்ப செய்ய வேண்டியது திருவடி தாமரங்கள்ல போய் நம்மள வச்சுடுறது. வச்சுட்டோம்னா அடுத்து மேல மேல தூக்கி போடும். திருவேங்கடத்துல பெருமாள் செய்ய போறோம், ஒரே கூட்டம். உங்களுக்கு எத்தனை மணிக்கு வரும்னு சொல்லிடுறோம். உள்ள நுழைய சேவை நீங்க இப்ப போறீங்க, 6:45 மணி நேரத்தில் உங்களுக்கு சேவை. அவ்வளவு துல்லியமா சொல்றான்னா அவ பொட்டி கட்டி வச்சிருக்கா. இந்த பொட்டி முதல் பொட்டியில உள்ள போக வேண்டியதுதான் நம்ம வேலைக்கு. அந்த ஊர்ல ஒரு வித்தியாசம், நம்ம சாதாரணமா எல்லா படிக்கட்டையும் தாண்டினா தானே வைகுந்த வாசல் வரும். ஆனா அந்த ஊர்ல வைகுந்த வாசல் தான் நுழையவே நுழையணும். நுழைந்த பிற்பாடு எல்லா படிக்கட்டையும் தாண்டினா தான் பெருமாள் முன்னாடி போய் நிற்கவே முடியும். அப்படின்னா திருவேங்கடமுடையார் எவ்வளவு தூரம் பார்த்துங்க, வைகுந்த வாசல் நுழைஞ்சதுல இருந்து அவ்வளவு அவசரத்துல இருக்காரு. அப்படின்னா அவருக்கு இருக்கிற ஏச்சம் அந்த பொட்டியில போயிட்டா அது 32ஆம் பொட்டியில முதல்ல போகும். நமக்கு ஒண்ணுமே தெரியாது, வெளியில என்ன நடக்கிறது கூட தெரியாது, இருட்டாவே கூட இருக்கும். எங்கயாவது 2:15 மணிக்கு உள்ள கொண்டு உட்காந்து வச்சிருப்பா, அது 3:15 4:15 மத்தியானமா எதுவுமே தெரியாது. அந்த ஊருக்குள்ள போனோம்னா பொட்டி பொட்டியா மாத்திட்டே இருக்கும். அப்படி கதவை திறந்த உடனே தட்ட தட்ட தர தர மொத்த பேரும் ஓடுறது கேட்கும். ஏறுவா இறங்குவா, மகாத்வாரத்துல போவோம், உள்ள போவோம், பெரிய முன்னாடி ஒரே ஜனகண்டி 6 நிமிஷம் விட்டு வரும். அப்ப என்ன நடந்ததுன்னா தெரியாது, பெருமாளை சேவிச்சோ தெரிகிறது, அவ்வளவுதான் தெரியுது. அப்ப ஒரு திருவடி தாமரே நினைச்சுன்னு உள்ள போன மாத்திரத்தில் கிட்டு கிட்டு கிட்டுன்னு அவரே கூட்டின்னு போய் தன் திருவடியிலே சேர்த்து விடுறாருங்கிறார். அதனாலதான் அவயவத்துக்கு ஏற்றம். பாதாம்போஜம் ஸ்பிருஷதி பஜதே ரங்கநாதஸ்ய ஜங்காம். அவன் திருவடிகள்ல பற்றின உடனே மேல இருக்கிற ஜங்கால கொண்டு விட்டுடுறது. ஜங்காம் ஊருத்வந்தே விலகதி, அடுத்த 2 தொடைகள்ல கொண்டு போய் அது சேர்த்துடுறது. சனைர் ஊர்துவம் அபேதி நாபிம், தொடைகள் 2 நாபியில கொண்டு போய் சேர்த்துடுறது. ஒன்னொன்னு சொல்லி சொல்லி கூடுமா. என்ன வேதாந்த தேசிகரே திருவடியே பார்த்துட்டு இருக்கீர், மேல நாபிய படமாட்டீரா? திருவடி தானே ஏற்றம்னால் உலகத்தை எல்லாம் படைத்து உங்களை சரணாகதி பண்ண வச்சதே பிரம்மா, அந்த பிரம்மாவை படைச்சதே நான். அப்ப என்ன பாடாது என்ன திருவடியிலே இருக்கீர், அது மேல பிடிச்சு இழுக்க. சரி, நாபி கமலத்தை ஜகத்துக்கே சட்டா பிரம்மாங்கிறதுக்கு அவரே படைச்சவராச்சே, காரணத்தை அனுபவிக்கச்சே. மேல திருமார்பு சொல்றது நாச்சியாரே எழுந்தருடைய இருக்கிற அதுதான். இதை விட்டு இன்னும் நாபி கமலத்தில் பாடிட்டு இருக்கிறேன், மேல கூப்பிடும். சரி, திருமார்பு போகும், நாச்சியார் வாஸ்தவம் வசதி தான் போகும். ஆனால் இந்த கழுத்துல இருந்து தானே எத்தனை தரம் மாசுசகான்னு சொல்லியிருக்கேன். உங்க எல்லாருக்கும் உபதேசித்தது கழுத்தானே பாடும். நாச்சியார் அணைச்சிட்டு இருக்கிறது கழுத்து தானே. வேதாந்த தேசிகனே வரதராஜ பஞ்சாசத்துல சாதித்தார். ராத்திரி முழுக்க பெருந்தேவி தாயாரும் தேவபெருமான் சேனிச்சிருந்தாள்னா தாயாருடைய கனக வலய முத்ரா அனிருத வரிரம்பை ஆகிதான் இந்திராயா. கனக வலய முத்ரா அவள் சாத்திட்டு இருக்கிற தங்க வளையனுடையது இந்த 3 இடத்துல பெருமாள் இப்படி வரி வரியா இருக்குமா. அது ராத்திரி முழுக்க அவ கையில தலை வச்சு சேனிச்சிருக்காராம். அதனால காத்தால் எழுந்து பார்த்து விஸ்வரூபத்துல மட்டும் வளையல் தெரியும்னா. அப்ப கழுத்து கூப்பிட்டது. அவ அமர்ந்திருக்கிற இடத்துக்கே இவ்வளவு மயங்கிட்டே, அப்ப அவ அணைச்சிட்டு இருக்கிற இடத்துக்கு நீர் எவ்வளவு மயங்கணும். நம்ம பாடும் கூப்பிட்டது. சரின்னு கழுத்துக்கு போனா அப்புறம் வாய் சொல்லித்து கழுத்து முழுங்கின இடம், உலகத்தை எல்லாம் முழுங்கினது. நான் வாயை திறந்ததானே அது முழுங்கும். அப்ப என்ன பாடும், அவனுக்கு மாசுச்சகா சொன்னது நானா கழுத்தா, நான் தானே சரின்னு அதை பாடத்துக்கு வந்தார். எல்லாம் இருக்கட்டும், வாய் பொய் பேச தெரியும், கண்ணு சொல்றது பெருமாள் தெரியும். வாய் கண்ணனா பிறந்துருச்சு, எவ்வளவு பொய் சொல்லிட்டு கண்ணு பொய் பேசுமா. நான் எப்பவும் அனுகிரகத்தை கண்களால புரிஞ்சிருக்கேன், பொய்யே இல்லை. என்ன பாடும்னா கண்ணுக்கு வந்தா
இப்படி மேலும் கீழும் பந்தாடப்பட்டு பெருமாள் திருமேனி அனுபவித்தார் இல்லையோ, அதைத்தான் இந்த ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சுக்கிறார். பக்தனாபிக்யாம் பிபதி வகதே வாசனாம் மௌளி வந்தே. இன்னைக்கு பெரிய பெருமாளை சேவிக்கலாம் சேவிக்கலாம் சேவிச்சுட்டே இருக்கலாம். அவர் நம்மளை பார்த்து படுத்துட்டு இருக்காரா, மல்லாந்து சேமிச்சுட்டு இருக்காரா? அதைத்தான் மாயம்னார் திருப்பணாழ்வார். அரவிநமிஷ மேய மாயனார் பாயு நீர் அரங்கன் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் திகழ்தல் பவள வாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர் ககலாமே இனிதிரை திவலமோத எரியின் தன் பரவ மீதே தனிகிடந்த அரசு செய்யும் தாமரை கண்ணனன்மார் பனியரும்பு உதிருமாலோ. இந்த பெருமாள் சேனிச்சிருக்கிறத சேவிச்சா கண்ணில இருந்து ஜலஜலமா வருதேனால் அப்படிதான் பெருமாள் சேனிச்சிருக்கார். இப்பெல்லாம் அவருக்கே திருவேங்கடமுடையான் கூட்டம் வந்துருச்சு. முன்னாடி எல்லாம் சௌக்கியமா போய் சேவிச்சிருந்தோம். அதெல்லாம் வழியில வெள்ளி சனி யாரும் இந்த பக்கமே போகக்கூடாது, அதுக்கு வழியே இல்லை. போனா போறது திங்கள் செவ்வாய் புதன் வாழன் உள்ளூர்காரர்களுக்கா இன்னும் சேமிச்சிருக்காரு. நீங்க வாங்கோ மத்தியானம் அப்படி ஒரு 2-3 மணிக்கா போனோம்னா கொஞ்சம் தேவையில்லை, சேவிச்சுட்டு வரலாம். இப்போ நாச்சியார் தான் ரொம்ப சுலபம். எப்ப 7 நாள் எப்ப போனாலும் நன்னா சேவிச்சுட்டு வந்துவிடலாம். பெரிய பெருமாள் என்னதான் இருந்தாலும் புருஷோத்தமன் முறுக்கு அதிகமா இருக்கும் போது, அதனாலதான் அவ்வளவு சுலபத்துல சேவை சாதிக்க மாட்டேங்கிறார் இருக்கு. பெருமானை சேவிக்கும் போது அவர் மல்லாந்து சேனிச்சுட்டு இருக்காரா, ஒரு கழி சேவிச்சுட்டு இருக்காரா? நம்ம பார்த்து சற்று திரும்பிதான் சேனிச்சுருப்பார். அவர் கையை வச்சிட்டு இருக்கிறது அழகு. சற்று தன்னுடைய திருமுடிக்கு அணை கொடுத்தா போலையும், இடது திருக்கையாலே தன் திருவடிகளே சரணம்னு காட்டுகிறா போலையும் திருவடியை நேரையும் வச்சிருக்க மாட்டான். வலது திருவடி இப்படி சாய்ந்து இடது திருவடி நேரே அப்படி அனாயாசமா ஒரு ஆண் மகன் படுத்திருந்தா அப்படி படுத்துட்டு இருப்பான். அப்படியே காலை வச்சுட்டு படுத்துட்டு இருப்பான். காலை அப்படி வச்சுக்கிச்சே தானா சாயும் இல்லையோ, அதை போலத்தான் சேனிச்சிட்டு இருக்கார் பெருமாள். ரொம்ப ஒன்னும் திருவாபரணம் அது இதெல்லாம் சாத்திக்கவே மாட்டார். இப்போ கிரீடம் உண்டு, கண்மலர்கள் உண்டு, நீண்ட காதுகாப்பு உண்டு, அவ்வளவுதான். அவர் ஒன்றும் பெரிய கவச்சம் இல்லாம கிடையாது. அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கார். இன்னைக்கு அப்படித்தான் எழுந்துள்ள இருக்கார். அவரை சயன திருக்கோலத்தை சேவித்தவர்கள் இப்படி ஒரு கழிச்சு படுத்திருக்காரு. ஏன் படுத்திருக்காரு? நம்ம நல்லா சாப்பிட்டு இடது பக்கம் திரும்பி படுத்திருந்தா ஜெரிச்சுடும், வலது பக்கம் திரும்பி படுத்திருந்தா ஜெரிக்கார். உலகத்தை எல்லாம் பெருமாள் உண்டுட்டார். இப்ப அவர் இடது பக்கம் திரும்பி படுத்திருந்தாருன்னா ஜெரிச்சு போடும். ஜெரிச்சு போட்டா உலகமே போயிடுதுன்னு அர்த்தம். அதனாலதான் அப்படி வேண்டாங்கிறதுக்காக நம்ம நோக்கி வலது பக்கம் உள்கழிச்சு படுத்துட்டு இருக்கார். அப்படி இப்படி நாம இப்படி நின்னா நம்மளை நோக்கி தானே உள்கழிச்சுட்டு இருக்கார். ஆகவே அரவிநமிஷ மேய மாயனார் செய்யவாயோ என்ன சிந்தக வந்ததுவேன்னு போஷம். பெரிய பெருமாளுடைய திருமேனி வடிவழகு இப்பவும் எண்ணக்காப்பு சாப்பிட்ட சமயத்துக்கு போய் சேவிச்சுன்னு வச்சுக்கோ. அவர் முகத்துல இப்போ கிரீடம் இருக்காது, கண்மலர்கள்லாம் சாத்திருக்க மாட்டார், வேற ஒன்னும் கவச்சமே இருக்காது. அப்ப பார்த்தீங்கன்னா தான் பழைய நாள் திருமேனிங்கிறது அவ்வளவு அழகா தெரியும். அப்படியே கொஞ்சம் ஆபரணங்கள்லாம் சாத்திட்டு அவர் அழகா குறைக்கிறான்னு அர்த்தம். ஆபரணங்களை குறைச்சு விட்டாள்னா கழட்டி விட்டாள்னா அழகா கூட்டி விட்டாள்னு அர்த்தம். நமக்கெல்லாம் ஆபரணம் போட்டுட்டா அழகு வரும், வரலாம், ஏதோ போட்டு பார்த்துட்டா வந்தா வரலாம். ஆனா பெரிய பெருமாள் ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள். நாம ஆபரணங்களால் அழகு பெறுபவர்கள் மனிதர்கள். ஆனா ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கிறார் இல்லையோ, அந்த ஆபரணங்களை களைஞ்சி விட்டு சேவிக்கிறச்ச எண்ணெய் காப்பும் போதுதான் அவ்வளவு அற்புதமா எழுந்துள்ளிருப்பார். ஆனா அந்த திருவடி சேவையா இருக்கட்டும், ஒரு 42 நாள் பெருமாளுக்கு புறப்பாடு கிடையாது ஊர்ல. ஆன பிற்பாடு ஆடி 18 18ஆம் பேருக்கு அன்னைக்கு காத்தால வெயிலோட 6வது மணிக்கு வெளியில எழுவார். ஊரே திரண்டு நிற்கும். அந்த ஊர்ல இருக்கிற பெருமை என்னன்னா, இவெல்லாம் எப்ப தடிய பண்ணுவான்னு ஒத்துருக்குமே தெரியாது, பண்ணவே மாட்டான். திருவஞ்சனா போய் நிற்பா, புறப்பாடுன்னா நிற்பா, தீர்த்தவாரினா நிற்பா, ஆழ்வாராஜன் நிற்பா. பண்ணுவாளா மாட்டாளான்னா தெரியாது. பெரிய பெருமாள் தான் பண்றாரோ என்னமோ. அதனால ஆறும் எப்ப அடுப்பு மூட்டுவா, எப்ப திருவாராதனை பண்ணுவா தெரியாது. அடிக்கடி அடுத்தடுத்தடுத்து உற்சவம் இருக்கும். ஆனா எல்லா கோவிலையும் எல்லாரையும் பார்க்கலாம். எங்க போனாலும் எந்த புறப்பாட்டுக்கும் இருப்பா. ஒண்ணு சளைக்கவே மாட்டா. ராத்திரி 1 மணி ஆனா நின்றுப்பா. ரொம்ப அவர் ராத்திரி பண்ற பெருமாளும் இல்லை, அநேகமா சீக்கிரம் முடிச்சு விடுவார். ஏன்னா அவர் போகமூர்த்தி இல்லையோ. திருவானக்காவர்ல மழை தூர்றாப்புல இருந்தா மணிக்கார சுவாமி இங்க புறப்பாடு கிடையாது. அதே காஞ்சி தேவ பெருமாள் கொற்ற மழையா இருந்தாலும் போயிட்டு தான் விடுவோம். என்ன வெயில் அடிச்சாலும் கார்த்தால 7 மைல் சாயங்காலம் 7 மைல். சின்ன காஞ்சிபுரம் இருந்து பெரிய காஞ்சிபுரம் போனா 3.5 மைல், திரும்ப 3.5 மைல். கார்த்தால 7 மைல், சாயங்காலம் 7 மைல். என்ன வெயில் அடிச்சாலும் போவார். வைகாசி உற்சவத்துல என்ன வெயில். ஆனா அதே திருவரங்கத்துல ஏதோ பக்கத்துல 10 மைல் கழிச்சு ஒரு தூர்றதுன்னா ஒரு வெளியே வர மாட்டார். அது எதுக்கு 4 வாசல் வச்சிருக்காருன்னா, எங்க மழை தூர்னாலும் அந்த வாசல் வழியா உள்ள போடுவோம். அதுக்கப்புறம் பாக்கி இடத்துக்கு எழுந்து விடவே மாட்டார் எல்லாம். ஆனா உள்ள சித்திர வீதி புறப்பாடுன்னா உத்தர வீதி இருக்க எல்லாரும் சித்திர வீதி வந்து சேவிச்சுட்டு போவார்.
உத்தர வீதி புறப்பாடுன்னா சித்திர வீதிக்கார எல்லாரும் போய் சேவிப்பா. நிஜமா ஒரு ராஜாவுக்கு பிரஜை எப்படியோ அப்படித்தான் அந்த ஊர்க்காரால அவர் வச்சிருக்காரு. ஏன்னா ராஜான்னா யார பேர்ல பாக்கணும், குதிரை பேர்ல பாக்கணும். எங்க ராஜா வருவார், சாளரத்தை நிற்பார், படம் இல்லையோ அங்க ராஜா தானே. அதனால எப்ப எழுந்துருடினாலும் அவருக்கு 5:30 மணிக்கு போட்டாலும் நிற்பா. 4:15 மணிக்கு தை மாச உற்சவ புறப்பாடு. காலங்காத்தால 4:15 மணிக்கு எழுந்துள்ளூர் உள்ளே போடுவார் 6 மணிக்கு. ஆனா அதற்குள்ள மொத்த பேர் தீர்த்தமாடி வந்து கோலம் போட்டுட்டு வாசல்னு சேவிச்சுட்டு தான் போவா. கிரகணம் வரும், அமாவாசை வரும், தர்ப்பணம் வரும், அதே சமயம் புறப்பாடு வரும், எல்லாம் வரும். எப்ப காவேரி போவா எப்ப பழனி போவா தெரியாது. வராளேனால் அப்படி வச்சிருக்காரு, ஒரு ஆகர்ஷித்து தன்னோட வச்சிருக்காரு இல்லையா. அப்ப சுத்தி சுத்தி எது நடந்தாலும் அந்த பெருமாளுக்காகத்தான், அந்த ஊர் இருக்கிறது அவருக்காகத்தான். நடுவுல ஊரே சேர்ந்து தான் சித்திரவீதி உத்தரவீதி இருந்தது. பெருமானுடைய பிராகாரம் தான் உத்தரவீதி சித்திரவீதி, 7வது பிராகாரமே சித்திரவீதி தான். நாள்பட அப்படி காவேரி வெள்ளத்தின் போது எல்லாரும் உள்ள வந்து குடியேறிவிட்டாலே தவிர 7வது திருச்சுற்று வரை தர்மவர்மா திருச்சுற்று, ராசமகேந்திரன் திருச்சுற்று, ஆலிநாடன் அமர்ந்துரையும் வீதி, குலசேகர், அதுக்கு அடுத்தது குலசேகர ஆழ்வார் திருச்சுத்து, அகலங்கன் திருச்சுத்து, உத்தரவீதி திருச்சுற்று, அப்புறம் மாடமாளிகை சூழ் திருச்சுத்து, திருவிக்கிரமன் திருவீதி, 7 திருவீதி. இந்த வீதி அத்தனையுமே பெருமானுடைய சொத்தாத்தான் இருந்திருக்கு. இப்போதும் அவரு தான். அப்படியே ஜனங்கள் உள்ள கைங்கரபரால் வந்து இருந்துட்டாலே தவிர அது உற்சவமா இருக்கட்டும், திருமஞ்சனமா இருக்கட்டும், புறப்பாடா இருக்கட்டும், ஆறும் தயாரா எப்போதும் சேவிக்கிற பெருமாள். திருமேனி அழகும் சரி, இது இத்தனை போய்தான் சம்பாதிக்கணும். நம்பெருமாளுக்கு இத்தனை இருந்தாலும் அவர் ஒரு நாள் புறப்பாடு இல்லைன்னா கிட்டக்க வர மாட்டான். புறப்பாடு நடந்துட்டே இருக்கணும், திருமஞ்சனம் நடந்துட்டே இருக்கணும். இடத்தை விட்டு அசையாமல் ஒரே சயனத்தோட மொத்த பேரையும் தங்கிட்ட எதிர்த்து வச்சிருக்கிறவர் பெரிய பெருமாள் தான். இவரா இருந்தாலும் போயிட்டு வரணும் இல்லையா. இவர் நின்றுட்டே இருக்கா, 50 பேர் வருவாளா, அவர் சயனிச்சுட்டே இருக்கா. வடக்கேந்து ஜனங்க வர பாருங்க, ராஜஸ்தானத்துல இருந்து வருவா, குஜராத்ல இருந்து வருவா, உத்தரப்பிரதேசல இருந்து வருவா. அவள் எல்லாரும் பெரிய பெருமாள். இந்த படுத்துட்டு இருக்கிற பெருமாள் எங்கேயாதான் கேட்டுட்டே அம்மா மண்டபத்துல இருந்து வருவா. சுவாமி ஒரு பெருமாள் நின்றுட்டு இருக்காரு, அவர் உற்சவமூர்த்தி இருக்காருன்னா அதெல்லாம் அவளுக்கு தெரியவே தெரியாது. ரங்கநாதர் எங்க இருக்கார், ரங்கநாதர் எங்க இருக்கார், சேனிச்சின்ன பெருமாள் எங்க இருக்கார். இதுல எங்க ஆச்சரியமா இருக்கும்னா, ஏகாதசி அன்னைக்கு நம்பெருமாளுக்கு சந்திர மண்டபத்துல திருமஞ்சனம் ஆகும். இந்த வரிசை போயிட்டே இருக்கும். போகிறச்சே அவ அந்த சந்தன மண்டபத்தை தாண்டி இப்படி பிரதட்சணமா போய் கண்ணாடியில அப்படி உள்ள போய் பெருமாள் மாலை சேவிச்சுட்டு போகணும். நடு மண்டபத்துல நம்பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஆயிட்டு இருக்கும். இந்த வரிசை வடக்கத்தி ஜனங்க வரிசை இப்படி போயிட்டு இருப்பாருங்க. மெதுவா நம்மளை தட்டி இவர் யாரு என்ன நடக்கிறது கேட்டுவா. நமக்கு ரொம்ப கட்டமா இருக்கும். இப்பேற்பட்ட அந்த நம்பெருமாள் எவ்வளவு பாட்டி இருக்கு, ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ தான் அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ தாண்டி இவர் இப்படியே சேவிச்சுட்டு இவர் இல்லையா உள்ளதான் பெருமாள் இருக்காருன்னே போயிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த சயன திருக்கோலத்து பெருமானுக்கு தான் அத்தனை ஆகர்ஷகம், அத்தனை ஈர்த்தி. எந்த திவ்ய தேசமா இருந்தாலும் மூலவருக்கு தான் பாசுரம். உற்சவங்கிறவர் அப்புறம் உற்சவத்துக்காக எழுந்தருள் பண்ணப்பட்டவர். ஸ்ரீரங்கத்துல மட்டும் உற்சவர் மூலவர் 2 பேருக்கு ஏற்றம். திருவேங்கடத்துல போனா மூலவருக்குத்தான் ஏற்றம், காஞ்சிபுரத்துல போனா உற்சவருக்குத்தான் ஏற்றம். இந்த 3 திவ்யதேசத்துக்கு வித்தியாசம். ஸ்ரீரங்கம்னா பெரிய பெருமாளுக்கு ஏற்றம், உற்சவர் நம்பெருமாளுக்கு ஏற்றம். கடைசியா நாழி ரொம்ப ஆயிடுது, சிரமம் கொடுக்கலனான்னு அபீதிஸ்தவம் நாழி எடுத்து பயப்படாதீங்க, அதுதான் பாடித்தாரு. அபீதிஸ்தவமும் இல்லையோ, நாழி எடுத்தேன்னு பயப்பட வேண்டாம்னு வச்சுக்கோ. அபீதிரிக யஜ்ஜுஷாம் எத் அவதீரிதானாம் பயம் பயாபய விதாயினா ஜகதி என் நிதேசே ஸ்திதா ததேதத் அகிலங்கித துருகிண சம்பு சக்ராதிகம் ரமாசகம தீமகே கிமபி ரங்கதுர்யம் மகா. கிமபி ரங்கதுர்யம், ரங்கதேசத்துக்கு நாதனாக இருக்கும் பெருமாள் பயப்படவே வேண்டாம். ஏனெனில் எதை கண்டு யாரார் பயப்படுவா. பீஷாஸ்மாத் வாதம் பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஸ்ய மிருத்யுர்தாவதி பஞ்சமைதின்னு உபனிஷத் வாக்கியம் இருக்கு. பகவானை கண்ட பயத்தால் சூரியன், சந்திரன், யமன், வாயு, இந்திரன் முதலானவர்கள் சரியா ஓடிட்டு இருக்கா. அப்ப அவர் என்ன சொல்லுவாரோங்கிற பயத்துலதான் அவர் இருக்கா. அத போன்ற பயம் திருவரங்கனின் திருவடிகளை பற்றினவருக்கு ஏற்படவே ஏற்படாதுங்கிறார். அப்ப துருகிணனுக்கு பயம், பிரம்மாவுக்கு பயம், இந்திரனுக்கு பயம், ருத்ரனுக்கு பயம், எல்லாருக்கும் பயம். ஆனா அந்த பயம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா திருவரங்கநாதனை பற்றினபடியால். அவர்கள்லாம் பயப்படுறா, நமக்கு பயம் இல்லை. இந்த ஸ்தலம் எதற்காக பாடப்பட்டது தெரியுமோ? ஸ்ரீரங்கத்தில் படையெடுத்து 1323 பெரும் படை உலு கான் அப்படிங்கிறவர் தில்லியிலேருந்து வந்து படையெடுத்தார். அவர் தான் நம்ம முகமது பின் துக்ளக்னு சொல்றாலும் இல்லையோ, அவர் தான் அந்த உலு கான். கண்டிப்பா சரித்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்படியே ஸ்தோத்திரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் பண்றமே தவிர நம்ம பெரியவா எவ்வளவு பட்டு காப்பாத்தி கொடுத்துருக்கா நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை. அது அப்படியே தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஒண்ணும் தெரிஞ்சுக்கிறாப்புல புஸ்தகமும் போடப்படலை.
அதுவும் 60 வருஷமா ஆபத்து நடந்திருக்கோம். இப்போ 60 வருஷமா பண்ணது என்ன? இப்போ எல்லாம் மறைச்சு மறைச்சு அவன் நல்லவன் இவனு நல்லவன் எல்லாரும் நல்லவன் எல்லாம் நல்லவா தான், யாரும் மறுக்கவே இல்லை. இப்போ ஆனா உண்மைதான் கூப்பிட்டாங்க. இப்போ இது படையெடுப்பு 1311 ஒரு தடவை நடந்தது. அப்ப பெருமாள் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் படையெடுப்பு பயம் நீங்கிட்டு வந்துட்டார். மறுபடியும் 1323 படையெடுத்தார். ஸ்ரீரங்கத்திலே இப்ப சேவைக்கு போவருச்சு. இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி சந்தன மண்டபத்துல திருமஞ்சன்னு சொன்னேனே, அங்கதான வரிசை விட்டுருக்கா. சந்தன மண்டபம் தாண்டி போறச்சு இடது பக்கத்துல 3 அறை இருக்கு. இப்ப அந்த அறையெல்லாம் காலியா இருக்கு. இந்த அறையில மொத்தம் தங்கத்தாலே ஆக்கப்பட்ட பெருமாள்கள்லாம் இருந்தா. அந்த பெருமாள் இன்னைக்கு இல்லை. அவர்கள் எல்லாரும் கொள்ளையடிக்கப்பட்டுட்டா, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். நம்ம அங்க இருந்த ஆச்சாரியர்கள்லாம் பேசி அப்பப்ப தங்க உயிரையும் காப்பாத்திக்கணும், நம்பெருமாளை காப்பாற்றணுங்கிறதுக்காக உள்ள இருந்த நிறைய சொத்தை வித்தெல்லாம் அவளை கொடுத்துருக்கா. தங்கமெல்லாம் கொடுத்துருக்கா, வைரமா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஏது இல்லை இன்னைக்கு இருக்கிறா போலே கிட்டத்தட்ட 100 மடங்கு சொத்து அந்த கோவில் இருந்தது. ஆனா இன்னைக்கு அத்தனையுமே போயிடுத்துக்கோ. நல்ல வேளை மண்டபம் கோபுரம் பிராகாரம் இருக்கு, பெரிய பெருமாள் சுரட்சிதமா இருக்கா. ஆனா அதுக்காக உயிரை கொடுத்து 12,000 ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஸ்ரீரங்கத்தில் உயிர் துறந்தனர். இன்னைக்கு இடம் இருக்கு. 12,000 முடி திருத்திய பன்னிமேட்டாழ்வான் கலகம், அவர் கலகமே பேர் கொடுத்திருக்கா. பேர் அப்படின்னா அவர்கள்லாம் படையெடுத்துன்னு வந்துட்டா. அங்க வராக பெருமாளுடைய சன்னதி ஒண்ணு கொள்ளடக்கரையில இருந்திருக்கு. அங்க இவெல்லாரும் கூடி நின்றுட்டு இருந்திருக்கா 12,000 பேர். அப்பெல்லாம் கொள்ளடக்கரையில தான் வீடு. 7 பிராகாரத்து உள்ள வரைக்கும் வீடு கிடையாது, வெளியில தான் எல்லாரும் நின்று இருக்கா. அப்ப துருஷ்கர்கள் படையெடுத்து வந்து கத்திக்கிரையாகி 12,000 பேரை சீவினான். எல்லாருடைய தலையும் போச்சு. அதுக்கப்புறம் இது இவ்வளவு பெருசு நடக்கிறதுன்னு செய்தி உள்ள வந்தது. தேசத்துக்குள்ள வேதாந்த தேசிகனும் புலலோகாச்சாரியரும் 2 பேரும் வாழ்ந்திருந்த காலம். பிள்ளை உலகாசிரியன் 1205 திருவவதாரம் பண்ணவர். வேதாந்த தேசிகன் 1268 69 திருவவதாரம் பண்ணவர். 1205 இருந்து 1325 வரைக்கும் புலலோகாச்சாரியர் இருந்தார். 1369 வரைக்கும் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் எழுந்தருளி இருந்தார். அவர் ஒரு பக்கம் ஓடினார், இவர் ஒரு பக்கம் ஓடினார். கூடி பேசி நம்ம 2 பேரும் ரட்சித்தாகணும், நம்பெருமாளையும் ரட்சிக்கணும். இப்போ அதே மாதிரி நம்ம சாஸ்திர புத்தகங்கள் சுதர்சனாழ்வார் அவர்லாம் எழுதி வச்சிருக்க சுத பிரகாசிக்க இருக்கு. 2ஐயும் ரட்சிக்கணுங்கிறதுக்காக ஒருத்தர் மூடு பல்லத்துல புலலோகாச்சாரியர் எழுந்துற பண்ணிட்டு நம்பெருமாள் உபயநாச்சிமாரோட ஓடினார். ஓடினவர் ஜோதிஷ்குடிங்கிற இடத்துக்கு போய் மரவா வச்சார் அந்த பெருமாள். ஆனமலை திருமாலின் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் மதுரைக்குள்ள போனோடனே இந்த முன்னாடியே ஒத்த கடை வரும். இந்த பக்கம் போனா திருமோகூர், இந்த பக்கம் போனா நரசிங்கம். அந்த இடத்துக்கு முன்னாடி வலது பக்கம் போனோம்னா ஒரு பெரிய பல்கலைக்கழகம் இருக்கு. அந்த இடத்தோட உள்ள போனா ஆனமலையினுடைய கரை. இந்த பக்கம் இறங்கினா இந்த இடம் நான் சொல்ற இடம். ஆனமலை ஏறி அந்த பக்கம் இறங்கினா திருமாலிஞ்சோர கல்லாடனுடைய இடம். இந்த இடத்துல ஒரு பொந்து கண்டுபிடிச்சு ஒரு மறைவு இடத்துல நம்பெருமாளை வச்சுட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் அங்கேயே தான் இருந்திருக்கா. 6 துருக்கர்கள் வரலையா, திருடர்கள் பயமா, அது எல்லாத்திலேருந்து ரட்சித்திருக்கா. அந்த சமயத்துல பிராணனை படுத்து புலலோகாச்சாரியர் உயிர் நீத்ததே அந்த இடத்துலதான். அதனால அவருக்கு திருவரசி அங்கதான் இருக்கு. இது ஒரு பக்கம். வேதாந்த தேசிகன் சுத பிரகாசிக்கை எழுந்துருள பண்ணி கொண்டு மேற்கு நோக்கி ஓடினார். ராமானுஜன் தங்காலத்துல மேற்கதன போனார். அத போல இவரும் மேற்கு நோக்கி போய் அப்பதான் சத்தியாகாரம் எழுந்துருளி அங்கிருந்து திருநாராயணபுரத்துக்கு போய் எழுந்துருளி இருந்தார்னு சரித்திரம். திருநாராயணபுரத்தில் இருக்கிறச்சே பாடப்பட்டது அபீதிஸ்தவம். ஸ்ரீரங்கத்துக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்துட்டு இந்த ஆபத்து தீர்ந்து எல்லாரும் பழையபடிக்கு சௌக்கியமா இருக்க வேண்டும். இதே மாதிரி திருமாலிருஞ்சோரமலை கள்ளழகர் இடத்துல கூரத்தாழ்வான் பிரார்த்தித்தார். விஞ்ஞானபனம் வனகிரீஸ்வரம் அமக்கீனம் அடிய பிரார்த்திக்கிறேன். ராமானுஜரோட இருக்க முடியாம நான் வந்துட்டேன். அப்ப பயம் இவாளால் இல்ல. துருஷ்க பயம் ராமானுஜ காலத்துல கிடையாது. அது சைவ வைணவ சண்டை. ராமானுஜர் காலத்துல சைவ வைணவ சண்டை. வேதாந்த தேசிக புலலோகாச்சாரியர் காலத்துல சனாதன தர்ம துருஷ்கர்களுக்கு 2 பேருக்கு சண்டை. இது எல்லாமே ஓஞ்சது 1390 அப்புறம் தான். எல்லாரும் பரவது போயச்சதுக்குள்ளே. மணவாள மாமனிகள் 1371 அவதரிச்சார். 1443 வரைக்கும் எழுந்துள்ளி இருந்தார். அவர் காலத்துல இந்த எல்லா பயமும் கொடுத்து அவர் எழுதுறார். இது ஏற்கனவே எங்க 2 பெரியவாருடைய காலத்துல இத்தனை பயம் இருந்திருக்கு. இப்ப நல்லவேளை அந்த பயம் அத்தனையும் போடுத்து கூரத்தாழ்வான் பிரார்த்திக்கிறார். யதாபுரம் ஏகதோகம் ஸ்ரீரங்க தாமனி ராமானுஜாரிய வசகா பரிவர்த்திஷீய. திரும்ப போய் ஒரு 1/2 அடி நிலத்துல ராமானுஜர் திருவடி நிழல்ல இருக்கணும், ஸ்ரீரங்க வாசத்துல இருக்கணும். அதை தேவர் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு கூரத்தாழ்வானே பிரார்த்திக்கிறார். அது போலத்தான் இந்த அபீதிஸ்தவத்துல வேதாந்த தேசிகன் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து ஆபத்து போகணும். ஸ்ரீரங்கத்துக்கு ஆபத்து வந்துட்டுனா ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கே ஆபத்து வந்துன்னு அர்த்தம். இன்னைக்கும் வேர்ல ஜலம் குத்தினா தான் செடி வாழும், இலையில ஜலம் குத்துவல. அது போல அரங்கம் வாழின்னு சொன்னோம்னா 108 திவதேசம் வாழ போறதுன்னு அர்த்தம்.
இல்லைன்னா ஒரு அரங்கம் வாழ்ந்தா போருமா? எல்லா தேசம் வாழ வேண்டாமா? ஸ்ரீவைஷ்ணவத்துக்கு ராஜதானி தலைமை பீடம் இல்லையோ? அதனாலதான் சுவாமி இதை போல சாதித்திருக்கார். நமக்கு அந்த பயம் வரக்கூடாதுன்னா திருவரங்கநாதனே தான் பயத்தை போக்க வேண்டும். இந்த ஒரு அழகான ஸ்லோகம், அதை மட்டும் சொல்லி முடிச்சோரு. ரமாதயித ரங்கபூரமண கிருஷ்ண விஷ்ணு ஹரே திரிவிக்ரம ஜனார்தன திரியுக நாத நாராயண இதீவ சுபதானிய படதி நாமதேயானிதே நதஸ்ய யமவஷ்யதா நரகபாத பீதிஹி குதஹ. யமன் நம்ம வசத்துல எடுத்துட்டு போவதே இல்லை, நரகத்துல நாம விடவே போறதில்லை. எப்போதுனால் திருவரங்கநாதனுடைய நாமாவளிய ஸ்தோத்திரமா சொல்லுங்கிறார். ஸ்ரீரங்கநாதனுக்கு எத்தனையோ திருநாமங்கள், அதை ஸ்தோத்திரம் பண்ணு. ரமாதயித ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு கேள்வனே ரமேசனே. ரங்கபூரமண திருவரங்கமாகிற பூமியில் நன்கு ஆனந்தமா விளையாடுபவரே. திருவரங்கம் ரங்கம்ங்கிற பேர் ஏன் திரும்ப வந்தது? மண்டலாத் பானோஹோ யோகினாம் ஹிருதயாதபி க்ஷீராப்தேஹே மண்டலாத் பானோஹோ யோகினாம் ஹிருதயாதபி. க்ஷீராப்தியில் இருக்கிறத விட, சூரிய மண்டலத்தில் இருக்கிறத விட, பக்தர்களுடைய மனத்தில் இருக்கிறத விட, ரதிங்கதோ யத்ர ரங்க ரதி விருப்பம் கதா சென்று விருப்பத்தோட இங்க வந்து சேர்ந்துட்டாலும். அப்படின்னா க்ஷீராப்தியை விட்டு, வானமண்டலத்தை விட்டு, பக்தர்கள் உள்ளத்தை விட்டு ஆசைப்பட்டு இந்த ரங்கத்துல வந்து சேர்ந்திருக்கிறார். அதனால ஸ்ரீரங்கம் இது பிராட்டி ஸ்ரீ மகாலட்சுமிக்கு, பெரிய விராட்டியாருக்கு நிறுத்த ஸ்தானம். ரங்கம்னா ரங்கமண்டம், ரங்கம்னா ஆடுற களமோ இல்லையோ, நாட்டியம் ஆடுறது நாட்டிய அரங்கம்னு சொல்லலையா? அது போல ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு நாட்டிய அரங்கமாகவே திருவரங்கம் இருக்குமா? அதனால பெருமானுக்கு அதுல அவ்வளவு விருப்பம். ரங்கபூரமண திருவரங்கத்தில் ஆடி ஆடி கழிப்பவரே கிருஷ்ண பர்வம். அவரே தானே கிருஷ்ணன், மூலமூர்த்தி தானே கண்ணனா அவதரிச்சார். கண்ணனே மூலமூர்த்தி பிரதிநிதி. விஷ்ணு ஹரே, விஷ்ணுவானவரே, ஹரியான பெருமானே. ஹரினா ரெண்டு எழுத்து, ஹரி. இன்னைக்கு திருமண தூண்கள் ரெண்டு தூண் பெரிய பெருமாள் முன்னாடி இருக்கும் இல்லையோ, இந்த தூண் ஹ, இந்த தூண் ரி. அப்படித்தான் ஸ்ரீரங்க மகாத்மியமே சொல்றது. ஸ்ரீரங்க விமான மகாத்மியம், விமான பிரதட்சண மகாத்மியம் புஸ்தகம் இருக்கு. சதாத்தியாயி, அட்டாத்தியாயி, தசாத்தியாயி, ஸ்ரீரங்க மகாத்மியம், விமான மகாத்மியம், துலா காவேரி மகாத்மியம். இது இத்தனையும் படிச்சாதான் ஸ்ரீரங்கம் என்னன்னு கொஞ்சமான தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஆச்சரியமான திவ்ய தேசம். அதனால ஹ ரி, ஹரி ஹரின்னா அந்த பெருமாளுக்கே திருநாமம். ஹாங்கிறது ஒரு தூண், ரீங்கிறது ஒரு தூண். அதனால ஹரே திரிவிக்ரம ஜனார்தன திரியுகநாத நாராயண. திரிவிக்ரமனே உலகத்தை தாவி அளந்தவரே, ஜனார்தனனே ஜனங்களுடைய பிறப்பையே போக்குபவரே, திரியுகநாத யுக ரெட்ட, திரியுக முப்பிரட்ட ஆறு, ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ், இந்த ஆறத்தான் திரியுக. இந்த ஆறு குணங்களோட கூடினவரே நாராயணனே. இந்த பெருமாள் சரையூ நதி கரையில் அயோத்தியில் இருக்கும் போது இவருக்கு திருநாமமே நாராயணன் தான். சரையூ நதி கரையில் அயோத்தியில் இருந்தாலும் இல்லையோ, அப்ப நாராயணன் சகபத்னியா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமத்துன்னு தான் வால்மீகி ராமாயணத்த ஸ்லோகம். விஷாலாட்சிங்கிற சீதை, சீதையோட கூடின ராமன் நாராயணனை தரிசிக்க போனார், பிரார்த்திக்க போனார் தான் ராமாயணம். நாராயணனே தான் இங்க வந்து இப்போ ஸ்ரீரங்கநாதனா சேர்த்திருக்கார். அதனால நாராயணன் சொல்றார். யதி பிரவர்த்த பாரதி ரசபரேண நீதம் வயா பிரபுல்ல வலிதம் சிரா பரமிக க்ஷமம் பிரார்த்தையே நிரஸ்த அரிபுங்க நிரஸ்த நிரஸ்தரிபு நிரஸ்தரி புசம்பவே क्वचन रंगमुख्ये विभो परस्पर हितैषिणां परिसरेषु मां वर्तय. இது ஒரு ஸ்லோகத்தில் இந்த இடத்த கொஞ்சம் நல்லா பார்த்துங்கோ. யதி பிரவர பாரதி ரசபரேண நீதம் வயா. யதி பிரவர, யதிகளுக்குள்ள தலைவரா இருக்கிற பகவத் ராமானுஜர். ரசபரேண பாரதி, அவருடைய ரசரசமா இருக்கிற பாரதின்னு சொல். சரஸ்வதினாலோ பாரதினா அவருடைய திருவாக்குன்னு அர்த்தம். ராமானுஜருடைய திருவாக்க சொல்லி 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 நீதம் வயா, என்னுடைய வயசத்தனை போய் தலை வெளுத்துப்படுத்துங்கிறார். ராமானுஜர் திருவாக்கலை சொல்லி சொல்லி அதை ஆராய்ச்சி பண்ணி பண்ணியே வயசாயிடுச்சு எனக்கு. 100 திருநக்ஷத்திரங்கள் சுவாமி எழுந்தோடி இருந்தாரோ இல்லையோ. அப்ப நீதம் வயா சிரா பிரபுல்ல பலிதம் பரம் இஹ க்ஷமம். பிரபுல்ல பலிதம் சிரா முற்றிலும் நரட்சியப்படுத்து. இனிமே இந்த லோகத்துல எனக்கு மத்தொன்னு நான் வேண்டவே போறதில்லை. இப்போ நிரஸ்த ரிபு சம்பவே, ரிபு சம்பவே நிரஸ்த, பகைவர்கள்லாம் உதிப்பர்கள்ங்கிற சங்கையே இல்லை. ரிபு சம்பவம், எதிரிகள் உதிப்பார்கள். ரிபு சம்பவம் நிரஸ்த அப்படிங்கிற சந்தேகமே படுத்து. நிரஸ்த ரிபு சம்பவே கொச்சன ரங்கமுக்கிய விபோ, எப்ப எதிரிகள் உதிக்கவே மாட்டார்கள்ங்கிற நம்பிக்கை வருது தெரியுமோ, திருவரங்கநாதன் திருவடிகளை பற்றினார். அதோட இல்லை, பரஸ்பர ஹிதைஷினாம் பரிசரேஷு மாம் வர்த்தய. பரஸ்பர ஹிதைஷி, என் ஹிதத்தை அவன் பார்க்கணும், அவன் ஹிதத்தை நான் பார்க்கணும்.
இப்படி ஒத்தருக்கு ஒத்தரடிய நீச்சன்னு சொல்லிட்டு சேவிக்கணும். பரம சீவைட்டவ செல்வத்தோடு இருக்கணும். அத போல ஒரு ஏற்பாட்டை திருவரங்கத்தில் அடியனுக்கு பண்ணி கொடுப்பாய் என்று பிரார்த்திக்கிறதோட இந்த ஸ்லோகமும் முற்று பெறுகிறது. அப்ப ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஸ்ரீரங்கத்தை பத்தின பிரபாவமும் நல்லா துவனிக்கிறது, அவரை பத்தின கருத்து தெரியுது, பிரபன்னர்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறது புரியுது. எல்லாத்த விட கைங்கேற்ற செல்வம் அர்ச்ச அனுபவமும் ரொம்ப முக்கியங்கிறது தெரியுது. இன்னைக்கு ஸ்ரீரங்க அனுபவத்தை பார்த்திருக்கோம். நாளைக்கு தயாசதகத்தை கைவிளக்காக கொண்டு திருவேங்கடமுடையானும் திருவேங்கடநாதனான வேதாந்த தேசிகனும் இருவரும் எப்படி பரிமாறியிருக்காங்கிறதை நாளை மாலை 7 மணிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாளை மாலை 7 மணிக்கு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இங்க நேரத்தில் மாறுதல். அது எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு. ஞாயிற்றுக்கிழமை காத்தால மட்டும் 10ல இருந்து 12. அதே திங்கட்கிழமை சாயங்காலம் 6ல இருந்து 8. நாளைக்கு சாயங்காலம் 7ல இருந்து 9, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 10ல இருந்து 12, திங்கட்கிழமை 6ல இருந்து 8. அவசியம் எல்லாரையும் அழைச்சிட்டு நீங்க நாளைக்கு வரைச்சு இன்னும் ஒருத்தரை கூட கொண்டு வரணும். நீங்க 6 இன்னைக்கு வந்திருக்கீங்களோ, இன்னும் ஒருத்தரை நாளைக்கு வரைச்சு கூட அழைச்சிடுவாங்க. நாளைக்கு திருவேங்கடவன் அனுபவம் சொல்லி அழைச்சிடுவோம். சனிக்கிழமை